வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சன்னா மசாலா செய்வது எப்படி தான் பார்க்க போகிறோம். நான் 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தக்காளி கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, பெரிய தக்காளி. இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தூள் உரித்து வச்சுட்டேன். கடாயில் ஆயில் போட்டு வெங்காயத்தை போட்டு கோல்டன் ப்ரௌன் வதக்கணும். இஞ்சி கூட சேர்த்து வதக்கணும். லைட்டாக அது கூட சால்ட் போட்டுக்கலாம். வதங்கிட்டோடனே தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி அந்த பேஸ்ட்டை அதில் போடணும். பேஸ்ட்டை அதில் போட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு மசாலாலாம் ஆட் பண்ணணும். என்ன மசாலானா கரம் மசாலா, வீட்டு மிளகாத்தூள், சன்னா மசாலா, சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதி வந்த பிறகு சன்னா போட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடணும். ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டு பிளேட்டில் சேவ் பண்ணிவிட்டு பாப்பா கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி சொல்லுங்க. சூப்பராக இருக்கா?